திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஆயும் பொய் மாயை அகம்புறமாய் நிற்கும் வாயுமனமும் கடந்து அம்மயக்கரின் தூய அறிவு சிவானந்தமாகி போய் வேயும் பொருளாய் விளைந்தது தானே. திருச்சிற்றம்பலம். ஆயும் பொய் மாயை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். ஆயும் பொய் மாயை என்றால் ஆய்வுக்கு உட்பட்ட ஆனால் உண்மை இல்லாத பொய் தோற்றமான மாயை, அறியாமை, உலகப் பிணிப்புகள் என்று கூட கூறலாம். அகம்புறமாய் நிற்கும் இந்த மாயை என்ன செய்யும்? ஆத்மாவின் அகத்திலும், அகம் என்றால் உள்ளம், எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள், மற்றும் புறத்திலும் வெளியே உள்ள உலகம், பொருட்கள், உறவுகள் எல்லாவற்றிலும் என இரண்டிலும் பரவி நின்று ஜீவனை பிணித்து விடும். வாயு மனமும் கடந்த பிராணாயாம பயிற்சி மூலம் பிராணசக்தியையும், அதாவது வாயு தியான பயிற்சி மூலம் எண்ண அலைகள் யாவே மனம் அந்த மனம் அடக்கி அவற்றை கடந்து செல்லும்போது, அப்படி கடந்து செல்லும்போது மாயால் ஏற்பட்ட மயக்கம், பேத உணர்வு, அறியாமை எல்லாம் நீங்கிவிடும். மூன்றாம் வரி என்ன சொல்லுகிறது? இன்பத்தின் தொடக்கத்தை கூறுகிறது. தூய அறிவு. மயக்கம் நீங்கியதும் எஞ்சியிருப்பது தூய்மையான அறிவு அல்லது விஞ்ஞான கலப்பை என்று கூறலாம். சிவானந்தமாகி போய் அந்த தூய அறிவே சிவானந்த பேரின்பமாக இறைவனுடன் ஐக்கியமான ஆனந்தமாக மாறி பெருகி நிற்கும். வேயும் பொருளாய் என்று கூறுகிறார். எப்படி என்றால் என்ன? அப்படி கிடைத்த சிவானந்த பேரின்பமாவது எல்லா இடங்களிலும் பரவி நிற்கும், வியாபித்திருக்கும். உண்மை பொருளாக, பரம்பொருளாக ஆத்மாவின் உள்ளேயே நிலையாக இயல்பாகவே விளைந்து நின்றது என்று கூறுகிறார். இதன் சாரம் என்ன? அகத்திலும் புறத்திலும் பிணைக்கும் மாயையின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும். யோக பயிற்சியால் மனத்தையும் பிராணனையும் அடக்க வேண்டும். மயக்கம் நீங்கியதும் தூய அறிவு சிவானந்தமாக பெருகிவிடும், எங்கும் வியாபித்திருக்கும், பரம்பொருளாக தன்னுள்ளேயே நிலைத்து நிற்கும். இதற்கு தகுந்தாற்போர் ஒரு கதையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒரு மலைசாரலில் விவேகன் என்ற ஒரு சீடன் தன்னுடைய குருவினிடம் பயிற்சி பெற்று வந்தான். விவேகன் மிகவும் அறிவாளியாக விளங்கினான். எல்லா தத்துவங்களையும் மனப்பாடம் செய்திருந்தான். ஆனால் அவன் மனதில் எப்போதும் ஒரு அமைதி இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் விவேகன் தன் குருவிடம் கேட்டான், குருவே, முக்கியமாக எனக்கு ஒன்று கேட்க வேண்டும். முக்திக்கான வழி என்ன? என்னால் ஏன் இன்னும் அமைதி அடையவே முடியவில்லை என்று கேட்டான். குரு புன்னகைத்தார். காரணம், உன்னை சுற்றி இன்னும் ஆயும் பொய் மாயை அகம் புறமாய் நிற்கிறது விவேகா என்றார். மாயையா? எங்கே என்று விவேகன் பதற்றப்பட்டான். குரு விளக்கினார். நீ இப்போது உட்கார்ந்திருக்கும் ஆசிரமம், நீ படிக்கும் நூல்கள், இவையெல்லாம் உன் புறமாயை. அதோடு நீ நூல்கள் மூலம் பெற்ற அறிவுதான் மிகச் சிறந்தது என்ற உன் அகமாயை. இந்த இரண்டும் உன்னை பிடிக்கின்றன. குரு விவேகனுக்கு ஒரு சவால் கொடுத்தார். அடுத்த 3 நாட்கள் நீ உன் வாயுவையும், வாயு என்றால் என்ன? சுவாசம், மனத்தையும் கடக்கும் பயிற்சியில் இரு. வெளியே உள்ளதையும் உள்ளே ஓடும் எண்ணங்களையும் முற்றிலுமாக மறந்துவிடு என்று கூறினார். விவேகன் என்ன செய்தான்? கடும் பிராணாயாம பயிற்சி மற்றும் தியானத்தில் அமர்ந்தான். முதல் நாள் அவனது மனம் ஒரு குரங்கு போல தாவி ஓடியது. வாயு சீராக இல்லாமல் சலசலத்தது. அவனால் அமைதி பெற முடியவில்லை. 2ஆம் நாள் அவன் சுவாசம் மெல்ல மெல்ல அடங்கியது. மனத்தின் ஓட்டம் குறைந்தது. அவனது புற அறிவின் இறுக்கம் தளர்ந்தது. 3ஆம் நாள் ஆழ்ந்த தியானத்தில் அவனது வாயு மனமும் கடந்த நிலை வந்தது. அவன் உலகை உணரும் மயக்கம் அறவே அருந்துவிட்டது. திடீரென அவன் தன் நூல் அறிவையும் கடந்த ஒரு பிரகாசமான தூய அறிவை உணர்ந்தான். அந்த அறிவை ஒரு எல்லையற்ற அலை போல உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி பேரானந்தத்தை பொழிந்தது. அது வேறு ஏதோ ஒரு சொர்க்கம் அல்ல, அதுவே சிவானந்தமாகி போய் இருந்தது. அவன் கண் விழித்த போது உலகம் அதே உலகம்தான். ஆனால் இது இப்போது அவனுக்குள் வேயும் பொருளாய் விளைந்து நின்றது. தான் தேடிய இறைவன் புறத்தில் இல்லை. அவன் கட்டுண்டிருந்த மயக்கத்தை கடந்ததும் தானாகவே வெளிப்பட்ட சிவம் அது என்பதை உணர்ந்தான். விவேகன் தன் குருவின் காலில் விழுந்து, இப்போதுதான் பாடம் முழுமையாக புரிந்தது என்று கூறினான்.
இதன் சாரம் என்ன? உண்மையான விடுதலை என்பது வெளியுலக பொருட்களின் மீதான பற்றை துறப்பது மட்டுமல்ல, உள்மனத்தில் ஓடும் எண்ணங்களையும் பிராண சக்தியையும் அடக்கி அதன் மூலம் மாயையின் மயக்கத்தை நீக்கும்போதுதான் தூய அறிவு சிவானந்தமாக தன்னுள்ளே விளைந்து முக்தியை தரும் என்பதே திருமூலரின் உபதேசம் ஆகும். ஆயும் பொய் மாயை அகம் புறமாய் நிற்கும் வாயு மனமும் கடந்த மயக்கரின் தூய அறிவு சிவானந்தமாகி போய் பேயும் பொருளாய் விளைந்தது தான் அன்றே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.